தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை காவல்துறை தாவேக நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்று மிரட்டும் வேளையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிவிட்டது. நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டுருக்கேன்ல, இதெல்லாம் காரணம் கிடையாது, விநாயகர் சதுர்த்திலாம் காரணம் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டம் வரக்கூடாது மாநாட்டுக்கு, இவ்வளோதான். என்னங்க சார், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தமிழ்நாடு பூராமா. ஆமாம்மா, நான் ஒரு பஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை மாதிரி ஏதோ ஒரு மாநாடின் போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும். அப்படி மீறி கொடுத்தேன்னா ஆர்டிஓ கிட்ட சொல்லி வண்டியை இம்போர்ட் பண்ண சொல்லுவேன். சார், இது நீங்கள் விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடி மட்டும் இல்லை சார். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் ஆட்சிக்குள்ள நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தொழிலை நசுக்கிற வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் ஆட்சியில் நிம்மதியாக தொழில் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கிறனாலே உன்னை சும்மா விடக்கூடாது. எவனையுமே தொழில் பண்ண விடாமல் நாங்கள் 4.5 வருஷத்தில் காலி பண்ணியிருக்கோம். நீ வண்டி வேனு வச்சு ப்ரைவேட் பஸ் வச்சு வாடகை விட்டு சந்தோஷமாக இருந்துருக்குற, சீஸ் பண்ணி ஆர்டிஓ அனுப்பியா? பண்ணலன்னா தான் கூட்டம் சேரக்கூடாதுமா, அவ்வளோதாம்மா. எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறீங்க கூட்டம் வரும்னு சொல்லிட்டு 15 லட்சம் சொல்லியிருக்கான். 15 லட்சம் கூட்டினா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? 3 லட்சம் அல்லது 4 லட்சம், 4 லட்சத்துக்குள்ளே கூட்டத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எவனும் வண்டியை வாடகை கூடாமல் பண்ணு. பொது போக்குவரத்தில் இது சர்வாதிகார போக்கு இல்லையா சார்? இந்த ஆட்சியே சர்வாதிகார ஆட்சி தானே. என்ன புதிதாக இருக்கிறது உங்களுக்கு? அந்த மாநாடு நடந்ததும் நீங்கள் சேலத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒப்பிடு